பண்ற? விடு ப்ளீஸ். கனவுல மட்டும்தாங்க நான் என் ட்ரீம் கேர்ளோட குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனால் ஒவ்வொரு வாட்டியும் என் கனவை கலைக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா மணி 7 ஆச்சு. இன்னும் என்னடா தூக்கம்? தண்ணி நின்ற போதுடா. என்னோட தாய். என்னம்மா சொல்ற? மணி 7? ஐயோ, அவ போயிடுவாளே. ஐயோ ஓடு. டெய்லி மூஞ்சில தண்ணி அடிச்சாதே எந்திரிக்கிறது. என்ன கட்டின மனைவி பிடிக்கலன்னு ஒருத்தன் கைத்துல தொங்கிட்டான். மானஸ்த பேப்பரை படிச்சுட்டு முதல்ல வீட்டை துடைக்கிற வேலையை பாருங்க. அது எப்பவும் பண்றதுதானே. ஓகே வந்தானா இல்லையா? வீட்டுல செய்யற ஒரே வேலை தண்ணி பிடிக்கிறதா. அது நின்னு போச்சுன்னா கர்நாடகா போறது. வேலைக்கு போனா தானே பொறுப்பு வரும். இப்படியே சுத்திட்டு திரிஞ்சா என்ன பண்றதா? ஐயோ அம்மா, முடிஞ்சா அவன் சுப்பிரபாதம். வேலைக்கு போன்னு சொல்ற. மிஞ்சி போனா நான் வேலைக்கு போனா நீ என்ன பண்ணுவேன்? அடுத்த மாசமே எனக்கு பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிருவேன். அம்மா, இப்பெல்லாம் என்ன மாதிரி படிக்காத பையனுக்கு ஈஸியா வேலை கிடைச்சிரும். பொண்ணு கிடைக்கிறதா ரொம்ப கஷ்டம். அதனால ஃபர்ஸ்ட் பொண்ணை பார்ப்போம், அதுக்கப்புறம் வேலையை பார்ப்போமா. அதுக்கு அவளும் உன்னை பார்க்கணும் இல்ல? எத்தனை வருஷம் தான் நீயே அவளை பார்த்துக்கிட்டு இருப்ப? யாரு? அப்பா. தப்பா பேசாத. உனக்கும் லவ் மேரேஜ் தானே? உனக்கு மட்டும் அம்மா ஈஸியா ஓகே சொல்லுச்சு. நீ ஈவ் டீசிங் பண்ணனு போலீஸ் ஸ்டேஷன்ல உன்னை வச்சு செஞ்சிச்சுல, மறந்துட்டியா கண்ணா? எத்தனை வருஷம் தான்டா இதையே சொல்லி என்ன ஓட்டுவேன்? நீ என் லவ்வுக்கு சப்போர்ட் பண்ற வரைக்கும் ஓட்டுவேன். எங்கடா போற? தண்ணி பிடிக்கமா. அதுக்கு கூட கரெக்டா கேட்ட. கூட இல்லையே. தண்ணி நின்னுச்சான்னு பாத்துட்டு வரேன். அப்பிட்டு அங்க எங்கடா போற? அது அந்த பொண்ணை பார்க்க போறான்ல, அதான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போறான். லொங்கி பனியன் மாத்துறதுல ட்ரெஸ் சேஞ்சா? அவனுக்கு எடுக்கிறதே நீங்கதான். முதல்ல உங்களை அடிக்கணும். பை. பெஸ்ட் ஆஃப் லக். போடா போ. நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். ரொம்ப வருஷமா அவ பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கியா? அவ ஒரு நாள் உன்னை அசிங்கப்படுத்ததான் போறா. அப்ப தெரியும்டா. மேரி, நான் சின்ன வயசுல லவ் பண்ணிட்டு இருக்க. சாரி, ஒரு திருத்தம். ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பொண்ணு. வந்துச்சு வலங்கா மூஞ்சி. இப்ப மாமா உன்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்றன்னு மட்டும் பாரு. நானே வந்து வீட்ல ஊத்துறேன். நீ விட நான் பாத்துக்கிறேன். ஓர சீன போடுறது, அப்புறம் அசிங்கப்பட்டு போறது, இதாங்க என் வேலை. இது என்னோட ஐடியா இல்லைங்க. என்ன மாதிரியே வீட்டில் திட்டு வாங்கிட்டு உருப்பிடாம இருக்கிற 2 ஃப்ரெண்ட்ஸுங்க கொடுத்த ஐடியா. நான் சொல்லி கொடுத்த மாதிரி பண்ணு. தக்காளி தொக்க மாட்டுவா. ஜானி பிளம்பர்னு சொல்லுவான், ஆனா இது வரைக்கும் ஒன்னும் கழட்டினது இல்லை. டேய், லாக்கெல்லாம் தான் என்ன பண்றா பாக்கும். வாலோ சோக்கு ஃபிகர். கொஞ்சம் இங்கிலீஷும் பாக்கும்ல. குணா, வேலை வெட்டிக்கு போகலனா கூட வீண் வெம்புக்கு ஒன்றும் குறைச்சிடல. இப்போ இவனுக்கு 2 பேர் செய்கிற ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, என் லவ்வுக்கு ஐடியா கொடுக்கறது மட்டும்தான். போடுறா போடுறா போறா சூப்பரா. டேய் அந்த அக்கா அவுட் பண்ணா. ஹாய். இங்கேயும் வந்துட்டான். இதுக்கு மேலே எங்கே போவ? என்ன பண்றது மட்டும் பாரு. ஐ ஒர்க் அவுட் ஆகுதே. ஒரு நிமிஷம் நில்லு மேரி, நான் பேசணும்னு சொல்றேன்ல. உன்னாண்டெல்லாம் பேச ஒண்ணும் இல்ல, போயிடு. நான் சொல்றத கொஞ்சம் கேளு மேரி. இது ரோடு, மரியாதையா போ. ஏய் ஏய், ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேள்றி. என்ன கோபம். என்னது இது? ரோஸ். அது தெரியுது. இது எதுக்கு என்னடா நீட்ற? உன்னாண்ட நீட்டாம பின்ன ஜேசிபி அள்ளி போட்ட குப்பமா இருக்காளே, அவளாண்டியா நீட்டுவாங்க. டேய், அவகிட்ட தானே பேசிட்டு இருக்க, எதுக்கு என்ன இழுக்குற? ஏய், நீ கம்முனு இருடி. நான் எதுக்குன்னு கேக்குறேன். புடிச்சுக்குது, கல்யாணம் பண்ணிக்கதான். கல்யாணம் பண்ணிக்குவா? ஹே அடிப்பாவி, என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டியா? நீ முதல்ல யாரு?
உன்னை என்னத்துக்கு நான் கல்யாணம் பண்ணிக்கணும்? எல்லாரும் பாக்குறாங்கடி. பாக்கட்டும், உன் வண்டவாளம் தண்டவாளம் எல்லாத்துக்கும் தெரியட்டும். நானும் போனா போதேன்னு பார்த்தா நீ ரொம்ப ஓவரா தான் பண்ணிக்கிற. ஐயே, டெய்லி ஃபாலோ பண்ணி என்ன டார்ச்சர் பண்ற. இம்ப்ரெஸ் பண்றன்ற பேர்ல ஓவரா இரிட்டேட் பண்ற. முதல்ல பொண்ணுங்கிட்ட எப்படி பழகணும்னு கத்துக்கோ. அத விட்டுட்டு காதல் பண்றன்னு கடுப்பேத்துன காண்டாயிடுவேன். உன்னை பார்த்தாலே என் வாயில நல்லா வண்டையா வருது. ஒரு 4 வார்த்தை உன்னை நறுக்குன்னு திட்டிக்கிட்டுமா? பொறுக்கி, பொறம்போக்கு, எச்சக்கல, நாதாரி, சாவுகிராக்கி, திரு பொறுக்கி. சீ, வாடி போலாம். உன் போன் கொஞ்சம் கூட. எதுக்கு? சீ, கொடு. போனுக்குமே செட் ஆகல, அப்புறம் எப்படி உனக்கும் எனக்கும்? என்னடி ஆச்சு உனக்கு? போறப்ப நல்லா தானே போனேன். எல்லாம் நாசமா போச்சு. அவ பின்னாடி போகாதன்னு சொன்னேன், கேட்டானா? இன்னைக்கு ஊரே பார்க்க நடு ரோட்ல வச்சு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கா. என் பிள்ளை என்னென்ன கேள்வி கேட்டிருக்கா அவ. அந்த சாரதா என்கிட்ட சிரிச்சுக்கிட்டே சொல்றா. எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? இன்னும் எத்தனை பேத்துட்டு அசிங்கப்படுத்த போறானோ. அவனை பெத்ததுக்கு இப்ப எங்கிட்ட இருக்காம? எங்க இருப்பான்? அந்த பொண்ணை நினைச்சு எங்காவது மூலையில உட்காந்து அழுதுகிட்டு இருப்பான். டேய் நில்றா, அடிச்ச போதெல்லாம் இறங்கிருச்சு. டேய் நில்றா. டேய், நான் எதுக்குடா அவளை பார்த்தேன்? எதுக்குடா அவளை போய் தொடர்த்து லவ் பண்ணேன்? எப்போ உலக அழகு மாதிரி பில்டப் கொடுக்குறா? மச்சான், உன் மூஞ்சிக்காவை தான் பார்க்குறேன். இல்லாட்டி அங்கேயே 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்டிருப்பேன். மச்சான், என் மூஞ்சிக்காண்டி ஒன்று நீ பார்க்க வேணா. நேரா போனேன்னா தெருமுனையில தான் அவன் வீடு. நாக்க பிடிக்குமே 4 வார்த்தை கேட்டுவா பார்க்கலாம். ஏன் போக மாட்டேன்னு நினைக்கிறியா? இந்த ஜென்மத்துக்கு அந்த தெரு முனை கூட நீ போக மாட்டேன். மச்சான், அவளை சொல்லி குத்த இல்ல மச்சான். அவன் வேணாம் தான் சொல்லுவான், நமக்கு எப்பயா தெரியுமே. இவன் தான் வேவாத விட பண்ண சுத்தின்னு இருக்கான். வா. ஐயோ சரிடா, அவ வேவாத வடையாவே இருக்கட்டும். உங்களுக்கு ஏன் சீன் ஆகுது? அவ என்னதானே சொன்னா? அப்படி உங்களுக்கு காண்டானா இப்ப சொல்லுங்கடா, நான் தூக்கி வீசிடுறேன். மூஞ்சில ஆசிரியர் வீசிடாதடா. ஐயோ, என் மனசுல இருந்து வீசிறேன்னு சொன்னேன்டா. அதானே உனக்கு ரோசங்கனா வந்துட போகுது. ரோசம் வந்து அவ என்ன கழி ஊத்துன மாதிரி எனக்கு வந்து அவளை கழி ஊத்துன்னு இருக்கு. ஆனா என்ன பண்றது, அதான் 3னுக்குறேன். ஏன் நாளைக்கு நிக்க வச்சு நீ செய்ய? ஏய் அப்படிங், அதுக்கு போனு போய் சும்மா நின்று சீன் போட்ட வேலைக்கு ஆகாதுடா. அதுக்கு புதுசா போன் வாங்கிட்டு போகணும். டேய் மாப்பிள்ள, போன் வாங்குறது நான் சோப்பு வாங்குற மாதிரி சொல்லிட்டு இருக்க. அது அவ சொல்ற போனு 40,000 50,000 வரைக்கும் ஆகும். அதுக்குள்ளயும் அவ காதலிச்சு கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டி வேற பெத்துருவா. உன் வாழ்க்கையே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீ உன் வீட்டுல உக்காந்து 6 மணிக்கு மேல டிவி சீரியல் பார்க்காத லாய்க்கு. போனு கிடைச்சிருச்சு. என்ன திருட சொல்றீங்க? மச்சான் பண்ணு மச்சான், நான் தான் இருக்கல. மாட்னா மாட்டணும். அவனே பாக்குறதுக்கு ஆள் அவுட் மிஷின் மாதிரி இருக்கான். நமக்கு இவனை விட்ட எவனும் கிடைக்க மாட்டான். பண்ணு. இல்ல மச்சி, போலீஸ் மேட்ருச்சுனா நான் அவனை இன்ஸ்பெக்டர் ஃபோன் பண்ணட்டுமா? ஐயோ, நான் கூடவே இருக்கனால உனக்கு தெரியல. ஸ்டேஷன்ல ஆள் இருக்காய் மச்சான். நீங்க பாத்துட்டு இருக்க, நான் ஆம்புலன்ஸ் கூட்டு வந்துறேன். போன் நம்பர் வந்துறேன்டா. டேய் இப்போ என்னடா பண்றது? அவனை விடு மச்சி, நீ போய் எடு மச்சி. நான் மாட்டினா உங்க எல்லாத்தையும் கோத்து விட்டுற மாட்டேன். இவன் நான் கடலாமா ரோட்ல பார்த்து நிற்கிறேன். டேய் கவுன்சிலர்ரா, என்னடா இவன் வேற குறுக்க என்ன பண்றான் இங்க? ஏற்கனவே ராத்திரி பூரா உங்க தோலை உரிச்சிருக்கோம். இப்ப கவுன்சில் வராரு. அவரு செல்லு வேற திருட பாத்திருக்கீங்க. அவரு வேற உங்களை தூப்பிட்டு மீக்கி போறாரு. வராரு இல்ல சார். விளங்காங்களா? எந்திரா. ஐயோ நான் இல்லப்பா. யாரும் வரல வரோம். வணக்கம் வணக்கம். வாங்கடா செல்ல குட்டிகளா.
நீங்க ஃபர்ஸ்ட் எந்திரிச்சு நில்லுங்க. கவுன்சிலரா என்னையா நம்ம பசங்க தப்பேதும் பண்ணலையே, என்ன காப்பாத்த வந்தவங்க ஏட்டையா. நீங்க அவங்கள பிடிச்சு உள்ள உட்கார வச்சிருக்கீங்க. தாராளமா கூட்டு போங்க. எனக்கு காலையில தான் விஷயமே தெரியும். நைட்டா தெரிஞ்சிருந்தா உங்களை வெளில எடுத்துருக்க மாட்டேனா. எஃப்ஐஆர் எதுவும் போட்டாங்களா? இல்ல 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 சொல்லிட்டா. அப்புறம் என்ன ஏட்டு, பசங்க தான் ஒண்ணுமே பண்ணலையே, கூட்டிட்டு போலாம்ல. தாராளமா கூட்டு போங்க. வேற என்னடா, அதான் ஏட்டையாவே சொல்லிட்டாருல. இனி நைட்டு அங்க சுத்தமா ஒழுங்கா வீட்டுக்கு போயிடணும். சரின்னு சொல்லுங்கடா, தலையாட்டுங்கடா. அன்னைக்கு நீ பேசும்போது நான் 3 கேட்டல, ஓரமாவா? அன்னைக்கு நீ பேசினதுக்கு நான் பதில் பேசினேன், அவ்வளோதான். ஓ, இப்போ கூட உன் திமிர் அப்படியே தான் இருக்குது, கொஞ்சம் கூட மாறல. உன்ட்டெல்லாம் பேசவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் இப்படியே விட்டா உன்னை யார் தான் திட்டுவா? பணம் இருந்தால் தான் அப்போ பசங்களை பார்ப்பீங்க, இல்லைன்னா அப்படியே ஏண்டி உன்னெல்லாம் எப்படி ஆரம்பிச்சு திட்டுறதுன்னே தெரிலடி. உன்னை லவ் பண்ணதுக்கு என்னென்னலாம் கோமாளித்தனம் பண்ணி பார்த்தேன்னு நினச்சாவே எனக்கே என் மேலே வெறுப்பாக இருக்கு. ஏண்டி ஃபோன் கூட போய் கம்பேர் பண்ணுற? நானும் ஃபோனும் ஒன்றா? இல்லை ஃபோனை கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கு போறியா? ஃபோனுன்றப்போ தான் ஞாபகம் வருது, உன் ஃபோனை கொஞ்சம் காட்டு. அடச்சி காட்டு. ஓவர் சீனு. ஐயோ, என்ன மாடல் இதெல்லாம்? கம்பெனிக்காரனே மறந்துருப்பான் போல இது. பல இருக்குதுல்ல. அன்னைக்கு நீ என் ஃபோனை தூக்கி போட்டு வச்ச மாதிரி இன்னைக்கு நான் உன் ஃபோனை தூக்கி போட்டு வச்சேன்னு வச்சுக்கோயேன், உனக்கும் எனக்கும் வித்தியாசமே இல்லாமல் போயிடும். புடி. அன்னைக்கு என்ன சொன்ன? 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்கவான்னு கேட்டல. இப்போ நான் ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டா? பட்டா சொல்றே. சொல்லடி. ஹலோ, கேக்குதா இல்லையா? என்னடி லவ் வந்துருச்சா? ஏய், இப்ப நான் உன்ட்ட அப்படி எதுவும் சொல்லவே இல்லையே. அப்ப பேசி தொலைய. சும்மா உம்மனங்கொலி மாதிரி உம்முன்னு இருந்தா எனக்கு எப்படி தெரியும்? அது இன்னைக்கு அவன் அசிங்கப்படுத்தினான்ல, நாளைக்கு நான் எப்படிடியா அந்த தெருப்பக்கம் நடந்து போறது? எல்லாரும் பாப்பாங்க, எனக்கு அசிங்கமா இருக்கு. ஓ, இப்பதான் உனக்கு அது தோணுதா? அப்போ நீ அவனை அசிங்கப்படுத்தும் போது அப்போ உனக்கு வந்தா மட்டும்தான் ரத்தம். ஏய், அப்படி இல்லடி. அப்படிதாண்டி. பாவண்டி, அவன் சின்ன வயசுல இருந்து உன் பின்னாடி சுத்திட்டு இருக்கான். நீ பிடிக்கலன்னு சொல்லி கூட உன்னை விடாம புடிச்சிட்டு இருக்கான். இப்ப கூட அவன் உன்னை திட்டான் தான் நீ நினைச்சிட்டு இருக்க. ஆனா அவன் உன்னை திட்டலடி. உன்னை திட்டுற மாதிரி திட்டி அவனோட லவ்வ தான் சொல்லிட்டு போயிருக்கான். கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஹலோ ஹலோ, என்னடி கேக்குதா இல்லையா? பொறுக்கி, பொறம்போக்கு, எச்சக்கல, நாதாரி, சாகுராக்கி, திரு பொறுக்கி. லவ் யூ. பட்டா வெரி நைஸ், பியூட்டிஃபுல். பாட் நல்லா தொடச்சு குடுறா. ரொம்ப நாள் கழிச்சு சந்தோஷமா குடிக்கிறோம், சம்பாரிச்சு குடிக்கிறோம். என்னடா ஃபீலிங்டா? ஏன் ஃபீலிங்? டேய், நீ சொல்றா, என்னதான் திட்டினாலும் பப்பில எப்பரா மறக்க முடியும்? சரி மச்சான்,
அவ இப்ப பப்பி இல்ல டப்பி. ஏய் அவ சப்பையாவே இருக்கட்டும். ஏய் அவ என்ன பிடிக்கலன்னு சொல்றாடா. பிடிச்சா பழகு, பிடிக்கலன்னா விலகு. அப்புறம் நான் திட்டின கோஸ்ட் சூசைடு அவளாவது சூசைட் பண்றதாவது. உங்ககிட்ட பேசிட்டு இருக்கமே, நாங்க தான்டா சூசைட் பண்ணிக்கணும். தேங்க்யூ. ஒன்று தெரிஞ்சுக்க மச்சி, பொண்ணுங்களை பொறுத்த வரைக்கும் இப்போதான் ஃபீல் பண்ணவே ஆரம்பிச்சிருப்பாளுங்க. சரக்கு மேல சத்தியமா. ஐபோன் அடிச்சதுக்கு அப்புறம் நீங்க சுவிட்ச் ஆஃப் பண்ணா கூட அடுத்த 15 நிமிஷத்துல போலீஸ் உங்களை பிடிச்சிரும். தப்பிக்க முடியாதுடா. காவல் நிலையம். அக்யூஸ்ட் வீட்ல இருந்து எஸ்கேப் சார். அக்யூஸ்ட் பேர் குணா. அவனோட சேர்ந்து 2 பேர் தப்பிச்சு போயிட்டு இருக்காங்க. ஓவர். மச்சான் நீ சைடு. குட்டி ஜானி 2 பேர் எஸ்கேப் சார். நாலா பக்கமும் போலீஸ் மாறி மாறி தேடிட்டு இருக்கோம். பசங்க எங்க காணோம் சார். ஓவர். போலீஸ் ரோடு சார். மெயின் அக்யூஸ்ட் குணா நெருங்கிட்டோம் சார். ஓவர். சார் பையனை சுத்தி வளைச்சிட்டோம் சார். கிட்ட போய் பிடிக்க போகும்போது நம்மள்ட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக கோவத்துல குதிச்சிட்டான் சார். சார் பையன் உள்ளதான் சார். நம்மளால ஒருத்தர் உள்ள போயிருக்கார் சார். என்ன சார் ஆச்சு? சுவிட்ச் ஆஃப். ஒரு கற்பனை தான் சிவம். இவன் மேலேருந்து கூவத்தில் குதிக்கும் போது மேல் பாக்கெட்லேருந்து ஃபோனு ஏன் கீழே வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிடக்கூடாது? சார் அதே ஃபோனு மேல் பாக்கெட்லேருந்து கீழே விழாமல் தண்ணிக்குள்ளே விழுந்த பிறகு ஏன் சார் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கக்கூடாது? ஒரு கற்பனை தான் சார். கற்பனை அகெயின். நான் என் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டேன், நீங்கள் உங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்லிட்டீங்க. இப்போ இவன் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்ப்போம். நாம பசங்களை துரத்தணும், பசங்க நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதா நினச்சி ஒரே ஏரியாவில் மாறி மாறி சுற்ற விட்டாங்க. நம்ம குழம்பி போன அந்த கேப்பில் இவங்க ஃபோனை கை மாற்றிருக்காங்க. அப்படி கை மாறின அந்த ஃபோனு எங்கேயும் மிஸ் ஆகி விழுந்திருக்கு. விழுந்த அந்த ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அந்த ஃபோனை யார் எடுத்தா எவன்கிட்ட இருக்குன்னு தான் தெரியல. சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஃபோன் இவன்கிட்ட தான் இருந்துச்சுன்னா தண்ணியிலே அதை ஆயுசு முடிஞ்சிருக்கலாம். பெட்டர். அப்படி இல்லாட்டி மற்ற 2 பசங்களில் எவனாவது ஒருத்தங்கிட்ட தான் அந்த ஃபோன் இருக்கணும்.
விடுங்க சிவம், ஃபோன் தானே பிடிச்சிடலாம். ஓகே சார். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இவன் யார் என்னன்னு விசாரிச்சுட்டு இவன் பேரண்ட்ஸுக்கு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். ஓகே சார். அப்புறம் ப்ரெஸ்ஸுக்கும் ஆம்புலன்ஸுக்கும் சொல்லுங்க. ஓகே சார். வீட்டில் யாரு? யாரு? குணாமா யாரு? நான் குணாவோட சித்தி. அக்கா, போலீஸ் வந்திருக்காங்க. போலீஸா? இது வர சார். உன் புள்ள கோவத்துல விழுந்து செத்து கிடக்கான், போய் பாரு போ. ஐயோ ஐயோ என் புள்ள செத்து கிடக்குறானா? ஐயோ ஐயோ குணா குணா இத பாரா அம்மா பாரா. டேய் குணா இத பாரு குணா. ஐயோ என்ன விட்டு போயிட்டியாடா குணா, என்ன பாருடா. அம்மா வந்திருக்கேன்டா, நான் என்னடா பண்ணுவேன்? ஐயோ குணா குணா என்ன பாருடா, என்ன இப்படி தவிக்க விட்டு போயிட்டியே. ஐயோ 5 நிமிஷம் தாண்டாச்சு என்னை விட்டு போய். அப்படி என்னடா பண்ண? ஓட விட்டியடா, மாட்டி விட்டுட்டியே, இப்படி அவசரப்பட்டுட்டியடா. சார், உங்கள் கோபம் எனக்கு புரியுது. எனக்கே கஷ்டமாக தான் இருக்கு. விசாரித்து பார்த்ததுல பழைய ஆளுங்க யாரும் இதை செய்யலை சார். புது பசங்க தான் ஆள் யாரும் தெரியாமல் கை வச்சிட்டாங்க. நேற்று பசங்களை பிடிக்க எவ்வளோ ட்ரை பண்ணோம், மிஸ் ஆயிட்டாங்க. அதில் ஒருத்தன் தேவையில்லாமல் கோபத்தில் குதிச்சு அவனை பிடிக்க நாங்கள் இறங்கி எவ்வளோ பண்ணி கூட கடைசி வரை அவனை காப்பாற்ற முடியாமல் போச்சு. எது காப்பாற்ற? எனக்கு அந்த பசங்க வேணும். என் பிள்ளை கொல்லி போட வச்சிட்டானுங்கல்ல, தப்பிச்சு போன அந்த பசங்க எனக்கு உயிரோட வேணும். நான் சொல்றது நல்லா கேட்டுக்கேன்ஸு. அந்த பசங்களோட ஃபோட்டோ எல்லா மீடியாவிலையும் ஃப்ளாஷ் ஆனாலும் பரவாயில்ல. என் பையனுக்கு 3ஆவது நாள் காரியம் முடியறதுக்கு முன்னாடி அந்த 2 பசங்களையும் நான் போடணும். நீ என்ன வேணாலும் பண்ணு, எனக்கு அந்த பசங்க வேணும். அண்ணா, இவன் ஆளு மண்டையுமே சரியில்லையண்ணே. இவன் தம்பி கச முடிப்பானா? டிபார்ட்மெண்ட்ல திமிர் பிடிச்சவன் தான் கேஸை சீக்கிரம் முடிப்பான். சார், இப்போ என்ன சார்? என்ன பேசுறா? சார், என்ன கிடைச்சா சார்? என் பிள்ளை எனக்கு வேணுமா? என் பிள்ளைய நான் பார்க்கணும். ஆனா அவன் என்னைய பார்க்க வர முடியாது. வீட்டை சுத்தி போலீஸ் நிக்குதுமா. போலீஸ் எப்ப வர்றாங்க என்ன பண்றாங்கன்னு ஒண்ணுமே தெரியலமா. என்னால அவனை பார்க்காம இருக்க முடியாதுமா. ஆனா எனக்கு தெரியும் அவன் உன்னைய பார்க்க வருவியா. அவன் கண்டிப்பா உன்னைய பார்க்க வருவியா. அவன் வந்தானா எதுவும் திட்டி அவனை அனுப்பிச்சிடாதம்மா. சார், சாவடி அடிச்சாச்சு சார். ஒருத்தனும் வாயை திறக்க மாட்டேங்கிறா சார். அவங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன் சார். சார், உங்க அப்பா அம்மாலாம் வந்து கத்தி கலாட்டா பண்றதுக்குள்ள பசங்களை வெளில விட்டுடலாம் சார். பசங்களோட போனு கிடைச்சிருச்சு சார்.
இந்த குட்டி குணா இவங்களோட ஃபோன் மட்டும் வீட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஆனால் அந்த ஜானியோட ஃபோன் மட்டும் வீட்டில் இல்லை சார். எங்கடா இருக்க? இப்போ எதுக்கு நீ ஃபோன் பண்ண? நானே தேவையில்லாம ஒரு பிரச்சனை மாட்டிட்டு இருக்கேன். நீ வேற. டேய் குணா செத்துட்டான்டா. செத்துட்டானா? போலீஸ் எல்லாம் வந்து போகுது. ரொம்ப பயமா இருக்கு. ஆமா. நீ கொஞ்சம் வந்துட்டு போடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா, நீ பயப்படாத, நானே வர்றேன். அதெல்லாம் முடியாது, நீ இப்ப வா, நான் உன்னை பார்த்தே ஆகணும். அம்மா சொன்னா புரிஞ்சுக்கமா, நான் மேரியாக்குள்ளதான் இருக்கேன், இப்ப வர முடியாது. ஒரு வாட்டி வந்துட்டு போடா, நான் உன்னை பார்க்கணும்டா. சரி வர்றேன், வையி. சார், நீங்க சொன்ன மாதிரியே பேசியிருக்க. அவ கண்டிப்பா வருவான். ஏன்னா அவனுக்கு என் மேல ரொம்ப பாசம் இருக்கு. என் புள்ள என் மேல உசுரா இருக்கான் சார். பேசி பாருங்க சார், அவன் மேல தப்பே இருக்காது. விட்டுருங்க சார். இப்ப என்ன கொலை பண்ணிட்டான்னு சொல்லி வந்திருக்கோம்? விசாரிக்க தானே வந்திருக்கோம். ஓடி ஒளிஞ்சு அதாம தப்பு பண்ணிருக்கான்னு அர்த்தம். வந்து பேசுனா என்னன்னு தெரிஞ்சிட போகுது. வரட்டும், பேசுவோம். ஏய் வராதடா, போடா, போலீஸ்ரா, டேய் போடா. ஓகே ஓகே. நான் ஜானி, நான் உங்க வீட்டில் போலீஸ்ண்ணா. போயிண்ணா. ஏரியாக்குள்ள இருக்க பையனுக்கு வரதுக்கு உள்ளாரம்மா போன போடு. சுவிட்ச் ஆஃப்னு வருது சார். நினைச்சேன் ஏரியாக்குள்ள இருக்கவனுக்கு வீட்டுக்குள்ள போலீஸ் வந்தது தெரியாமையா இருக்கும். சார், என் பையன் தப்பு பண்ணிருக்க மாட்டான் சார். குணா செத்ததுல இருந்து இப்ப கூட அவனை நினைச்சுதான் நான் அழுதுட்டு இருக்கேன். விட்டுருங்க சார். அப்போ பையனை வர சொல். 2 நம்பரோட கால் ரிப்போர்ட் வந்திருக்கு சார். முதல்ல குட்டியோட நம்பர்ல இருந்து மேரின்ற ஒரு பொண்ணுக்கு அதிகமா கால் போயிருக்கு சார். அந்த பொண்ணோட அட்ரஸ் இந்த ஏரியாவில் தான் சார் இருக்கு. என்ன துரத்தி லவ் பண்ணா சார். எவ்வளவு தடவை பிடிக்கலன்னு சொல்லியும் பின்னாடியே ஃபாலோ பண்ணி டார்ச்சர் பண்ணுவான். ஃபோன் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பான். ஃபோன்லயும் நல்லா திட்டி விட்டுருவேன். இருந்தும் ஒரு நாளைக்கு 10-15 முறையாச்சும் கால் பண்ணுவான். எவ்வளோ தடவை சொல்லியும் பார்த்தாச்சு, திட்டியும் பார்த்தாச்சு. ஆனால் அவன் கேட்குற மாதிரியே இல்லை சார். ஆனால் அவனை பார்த்தா கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் சார். நான் அவனை லவ் பண்ணுறேன், கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கணும். என்ன பேச்சு பேசுற நீ? அவ்வளவு தைரியம் வந்துச்சா உனக்கு? என்ன ஒரு கொலையை பண்ணிட்டு ஓடினவன் உயிரோட வந்தான்னா அடுத்த மணிகண்டன் ஒருத்தனுக்கு அதிக கால் போயிருக்கு. அவன் சாதாரண ஆள் இல்லை, மொபைல் திருட்டு கும்பலுக்கு சின்ன ஏஜென்ட் மாதிரி. அதனாலேயே அவனை எல்லாரும் அல்லக்கைன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இப்போ ரிச்சி ஸ்ட்ரீட்ல 2 மொபைல் ஷாப் வாடகை கொண்டு நடத்திட்டு இருக்கான். திருட்டு கேஸ் அவன் மேல நிறைய பதிவாயிருக்கு. அல்லக்கை எங்கம்மா? அவர் வீட்ல இல்ல சார். காலையில போனவர் இன்னும் வரல சார். நிஜமா உனக்கு தெரியாது? சத்தியமா எனக்கு தெரியாது சார். நம்மளா கூட உள்ள வந்து பாருங்க சார். பரவாயில்ல. ஏய், வந்தானா ஸ்டேஷனுக்கு வர சொல்லு. மறந்துடாத. ஓகே சார். ஸ்டேஷன்ல எம்எல்ஏ வெயிட் பண்றாராம். சொல்லுங்க. அப்படியா? ஓகே, இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் சார். அல்லகை செத்துட்டானா? இன்னைக்கு காலையில தான் ராமபுரம் தோப்புல வச்சு போட்டிருக்கானுங்களாம் சார். இப்போ ஸ்பாட்டுக்கா ஸ்டேஷனுக்கா? ஸ்டேஷன். சார். சார், எம்எல்ஏ வெயிட் பண்ணிட்டு இப்பதான் சார் போனாரு. உங்களை வந்தோன்னு ஃபோன் பண்ண சொன்னாரு. லஞ்சுக்கு என்ன சார் சொல்லணும்? ஓகே, 2 பேருக்கு சிக்கன் பிரியாணி சொல்லிடு. போதுமா சார்? போறோம். ஓகே சார். சார், அதுக்குள்ளே போயிட்டீங்க. என்ன இன்சு பாயிண்ட் போனதை மறந்துட்டியா? பையன் காரியத்துக்கு முன்னாடி அந்த பசங்களை நான் போடணும்னு சொன்னேன்ல,
காரியத்துக்கு இன்னும் ஒரு வாரம் இல்லைன்னு நாளை காலையில் நீ இஷ்டத்துக்கும் ஊரை சுற்றிட்டு வருவ. அது வரைக்கும் நான் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணுமா? மறுபடியும் சொல்கிறேன், நீ என்ன பண்ணுவீ எனக்கு தெரியாது. நாளை காலைக்குள்ள பசங்க எனக்கு வேணும். உன்னால் முடியலன்னா மேட்ரை நீ விட்டுரு, நான் பார்த்துக்கிறேன். என்ன சார் ஆச்சு? அந்த எம்எல்ஏக்கு நம்ம வேலை செய்யறோமான்னு டவுட்டு. ஓ அப்படியா சொன்னா? நீங்க எப்படி வேலை செய்வீங்கன்னு அந்த முட்டாபையில தெரியல பாருங்க. மேரி, எங்கடா போன? எங்க போய் தொலைஞ்ச? நான் உன்னை எங்கெல்லாம் தேட தெரியுமா? நீ இல்லாம நான் எவ்வளவு பயந்து போன தெரியுமா? டேய், என்னாச்சுடா? ஏன் அழற? என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்ல. எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல மேரி. எங்க ஓடிட்டு இருக்கேன்னு தெரியல. ஒரே பிரம்மம் பிடிச்ச மாதிரி இருக்கு. நேத்து வரைக்கும் கூட என் கூட தான் இருந்தான். என் கூட பிறக்கல, அவ்வளவுதான். அவன் இல்லைன்னு நினைக்கிறப்போ செத்துட்டான்னு பேப்பர்ல பார்த்தோன்னே அப்படியே என் சட்டையை கிழிச்சிட்டு ஓ நழுவு நான் போட இருந்துச்சு. ஒண்ணும் இல்லடா. ஜானி எங்கன்னு தெரியல. எங்க அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. எங்க அம்மா பார்க்கணும் போல இருக்கு. நான் இல்லைன்னா எங்க அம்மா சாப்பிட கூட மாட்டாங்க தெரியுமா? என்னையே நினைச்சு அழுதுட்டு இருக்கோம். என்னதான் ஆச்சு? எதுக்கு போலீஸ் உங்களை தேடுது? உன்னால எனக்கு ஒரு உதவி பண்ண முடியுமா? இவன் தான் சத்யாவோட உயிர் நண்பனா? உயிர் நண்பனா உயிரை கொடுப்பான்ல, நீ உயிரெல்லாம் கொடுக்க வேண்டாம். உண்மையை சொல்லு. சத்யா சாவறதுக்கு முன்னாடி கடைசியா என் கூட தான் சார் இருந்தான். சனிக்கிழமை நைட்டு ஒரு 11 மணிக்கு மேல இருக்கும் சார். அப்போ அவன் காலேஜில் ஒரு பொண்ணுகிட்ட பழகிட்டு இருந்ததையும் அந்த பொண்ணு கூட ஜாலியாக ஊரெல்லாம் சுத்தினதையும் தான் சார் எங்க கிட்ட பப்ல வச்சு சொல்லிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் கொஞ்ச நேரம் வெளியே போய் நிக்கிறேன்னு சொல்லிட்டு போனான். நான் பசங்கிட்ட பேசிட்டே அவனை பார்க்கும்போது திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, அவன் கோவமா அங்கிருந்து கிளம்பி போயிட்டான். அதான் சார் அவனை நான் கடைசியா பார்த்தது. அந்த பொண்ணு யாரா? ஜமுனா, சேம் டிபார்ட்மெண்ட். ஜமுனா உளவா சத்யாவை பத்தி என்கிட்ட சொன்னதில்லை சார். என்கிட்ட சொன்ன வரைக்கும் அப்பப்போ வெளியில போவோம், வீட்டில் ட்ராப் பண்ணுவான், இதை மட்டும்தான் சார் சொல்லியிருக்கா. 2 நாளைக்கு முன்னாடி சத்யா இருந்துட்டதா நியூஸ்ல பார்த்தேன். அது ஜமுனா கிட்ட சொல்றதுக்கு எவ்வளோ தடவை ஃபோன் ட்ரை பண்ணேன். ஆனால் அவள் ஃபோன் சுவிச் ஆஃப்னு தான் வந்துச்சு. அவளை காலேஜ்லயாச்சும் மீட் பண்ணி சொல்லலான்னு பார்த்தேன். ஆனால் அவள் அன்னிலேருந்து இப்போ வர காலேஜ்க்கே வரல சார். இது எதுக்கு அந்த பொண்ணுகிட்ட சொல்லணும்? ஏன்னா ஜமுனா இருக்க ஏரியாவில் தான் சார் சத்யாவை வெட்டி போட்டிருக்காங்க. ஆளை காட்டணுன்னே என் மகனை எதுக்காக கொண்டுன்னு விசாரிக்காம ஃபோனை பற்றி விசாரிக்கிறேன்னு அன்னைக்கு அவன்ட்டு இதே மாதிரி தான் விசாரிச்ச. அதே தப்ப இன்னைக்கு வேண்டியும் பண்ணுற. அப்படி இந்த ஃபோனில் என்னதான் இருக்கு சத்தியமே எனக்கு புரியலப்பா. யோசிச்சு பார்க்கும்போது நீ இந்த ஃபோனை பற்றி விசாரிக்க இந்த ஃபோனுக்காக இந்த பசங்க என் பையனை கொண்டிருப்பாங்கிற சந்தேகத்தை விட இதே ஃபோனுக்காக என் பையனை நீ ஏன் கொண்டிருக்க மாட்டேங்கிற சந்தேகம் உன் மேலே அதிகமாக வருது. அவன் எனக்கு ஒரே மகன், என் சொத்துக்கெல்லாம் வாரிசு, என்னோட ஹீரோ அவன். அவனை எப்படியெல்லாம் வளர்த்தேன் தெரியுமா? எனக்கு தண்ணி தொளிக்க வேண்டியவனுக்கு என்ன தண்ணி தொளிக்க வச்சிட்டில்ல? என்ன ஒன்றும் புரியலையா? தெளிவாகவே சொல்றேன் கேளு. ஏய், அவனை கூட்டு வாடா. அந்த பொண்ணு யாரா? ஜமுனா, சேம் டிபார்ட்மெண்ட். கூட்டு போங்க. சார் 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 சார், என்ன 2 நாளைக்கு முன்னாடி ட்ரக் ரேட் கேஸ்ல என்னையும் சத்யாவையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போனாங்க சார். அதுக்கப்புறம் தான் நாங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணோம். நீங்க போலீஸ் கிட்ட பேசி எங்களை வெளியே விட சொன்னீங்க. அன்னைக்கு சத்யாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அங்க என்ன நடந்ததுங்கிற வீடியோ என்கிட்ட இருக்கு சார்.
வீடியோவில் என்ன இருந்துச்சுன்னு நான் சொல்லி உனக்கு தெரிய வேண்டியதில்லை, அது உனக்கே தெரியும். நாளை காலையில் என் பையனுக்கு காரியம். அதுக்கு முன்னாடி அவன் சாவுக்கு காரணமான எவனையும் உயிரோட விட மாட்டேன்னு உனக்கு தெரியும். அதில் நீயே சம்மந்தப்பட்டிருந்தாலும் இந்த இடத்த விட்டு நீ உயிரோட போக முடியாது. நீ தானே ஃபோனு என்னைய விட அதிகமாக ஒன்று. அப்படி என்னதான் அந்த ஃபோனில் இருக்குன்னு பார்த்துடலாம். அந்த சார்ஜர் எடுத்துட்டு வாங்க. இந்தாங்க. மிஸ்டர் ஒயிட் சட்டை, கையில கன் இருக்கும் போதே இவ்வளவு லென்த்தா பேசுறானா? கையில கன் இல்லைன்னா வெச்சு செஞ்சிருப்பல. என்னடா மரியாதை இல்லாம பேசுறேன்னு பாக்குறியா? அட பைத்தியக்காரனே, இப்பதான் என்னை பத்தி எல்லாம் உனக்கு தெரிஞ்சு போச்சே, அப்புறம் எப்படி உயிரோடு விடுவேன்? நீ ஸ்டேஷனுக்கு வந்து என்ன பார்க்காம போகும்போது உன் மேல கண்ணு வச்சிட்டேன். அப்போ கூட எதுவுமே தெரியாத மாதிரி நான் ஏன் கூட இங்க வந்திருக்கேன் தெரியுமா? போலீஸ்கார என் மேலுக்கு தப்ப மறைக்க என்னெல்லாம் பண்ணுவேன்னு நான் காட்ட வேணா? நீனே இந்த போன் ஆன் பண்ணி என்ன பத்தி தெரிஞ்சுக்கிறது? இந்த போனுக்காக உன் பையனை வெட்டி சாவடிச்சது நான் தான். புரியல? தெளிவா சொல்லவா? சொல்லு. ரவி மேடம். அவர் தானே நினைக்கிறேன் சார். எம்எல்ஏ பேசுறேன். வந்துட்டானா இல்லையா? வந்துட்டேன் சார். உன் மனசுல என்ன பெரிய புடுங்கின்னு நினைப்பா? நான் ஊர்ல இல்லாதப்போ பையனை பிடிச்சி உள்ள வச்சிருக்கேன். பெரிய இடத்து பசங்க யாருன்னு முகம் தெரிஞ்சு நடக்கணுங்கிற விவஸ்தை விடல உனக்கு. நேற்று நீ பப்புல இருந்து பிடிச்சி போனையே, அது என் பையன். எதிர்கட்சிக்கு மேட்டர் தெரிஞ்சா என்ன கிளிகளின்னு கிழிச்சிட மாட்டாங்க. யூனிஃபார்ம் போட்டா என்ன வேணாலும் பண்ணுவியா? கபார், நான் சொல்றத ஒழுங்கா கேளு. அவனை வெளியே அனுப்பிட்டு நீ உன் வேலையை பாரு. புரியுதா? சிவம் சார், போஸ் ரெண்டு புடுங்கிறதுக்கு. ஏய் கிளம்ப. கிளம்ப. எல்லாம் போனை கொடுத்துட்டு. ஏய் போடா. கையெடுங்க சார். ஹலோ டாடி. ஓகே டாடி. டேய் போய் குடுறா. மனசுல எதுவும் வச்சுக்காதேன்னு சார். அவன் அடிக்கடி போற இடம் எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை அடிச்சது பேசுனது அவனுக்கு அசிங்கமா போயிடுச்சான். கோவத்துல இருக்கான். லைட்டா மேல கை வைப்பான், கண்டுக்காது. அதுக்கு மேல இடத்துல சொல்லி உனக்கு பெருசா என்ன பண்ணணுமோ பண்ணிடு. ஆனா பையன் மேல திருப்பியும் உன் கை பட்டுச்சின்னு வச்சுக்கோ, நீ நிக்கிற இடம் கூட உனக்கு சொந்தம்லாம் ஆகிடுவேன். என்னை பத்தி உனக்கு தெரியும். மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். அதுக்கு தானே கொடுத்தேன். ஷேரிட்டில் ஏற்றிக்கிற மச்சி. லைட்டா மேல கை வைப்பான், கண்டுக்காது. மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். ஷேரிட்டில் ஏற்றிக்கிற மச்சி. லைட்டா மேல கை வைப்பான், கண்டுக்காது. மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். ஷேரிட்டில் ஏற்றிக்கிற மச்சி. மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். ஷேரிட்டில் ஏற்றிக்கிற மச்சி. மச்சான் வீடியோ எடுத்துட்டேன். ஷேரிட்டில் ஏற்றிக்கிற மச்சி. சின்ன பையன் பொடியன் ஸ்டேஷனுக்குள்ள வந்து அடிச்சுட்டு போனதான் மறக்க முடியல சிவம். எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்கேன், ஆனா இது ஒண்ணுமே பண்ண முடியலன்னு தான் யோசிக்கிறேன். அவங்கிட்ட வேற அடிச்ச வீடியோ இருக்கு சிவம். அது அப்படி இப்படின்னு மூவ் ஆகி யூடியூப்ல வந்துச்சுன்னு வச்சுக்கோ, என் மரியாதையே போயிடும். இது வரைக்கும் பார்த்ததா எந்த ஃபோனும் வரல. அதுக்கு முன்னாடி எப்படியாவது அந்த ஃபோனை எடுத்தே ஆகணும். அதிகாரம் கையில் இருக்கிறதுனால தான் சார் ஒரு அக்யூஸ்ட் ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்து போலீஸே அடிச்சுட்டு போகிறான். தப்பு சார். அவனை நீங்கள் விட்டுருக்க கூடாது சார். இந்நேரத்துக்கு ஏதாவது நீங்கள் பண்ணியிருக்கணும் சார். பாம்பு மாதிரி படம் எடுத்துட்டு இருக்கேன் சிவம். நான் இப்போ அவனை அடிக்கிற அடி மரியாதை தெரியாதவங்க அப்பா எம்எல்ஏக்கும் வலிக்கணும்.
பிரேக் பண்ணலன்னா போய் சேர்ந்துருப்படா கம்யூனிட்டி. போலீஸ் வணக்கம் போலீஸ். காட் கிரேட். நான் சாகுறதுக்கு போலீஸ் வண்டி அனுப்பிச்சு வச்சிருக்கா கடவுள். கொஞ்சம் பேக்ல போய் வந்து ஃப்ரெண்ட்ல ஏத்தி சாடிச்சிருக்கேன். என்ன பிரச்சனைடா உனக்கு? பொண்ணுதான் சார், பொண்ணுதான். வேற என்ன ப்ராப்ளம் இருக்க போது பசங்க சாகுறதுக்கு? அப்பங்கார வந்தா கட்டிக்கலாம் சரி என்ன, ஆனா பொண்ணை கேட்டா அழகா இருக்கவனை தான் கட்டிப்பாங்கிறா சார். இத மூஞ்சி பிடிக்கலையா சார்? யாரு சார் அவன்? எம்எல்ஏ பையன். நீங்களே சொல்லுங்க சார். அவன்கிட்ட சாகுறேன் சார். விடுங்க சார். டேய் அவன் போட்டோ இருக்கா? இருக்கு இருக்கு. பாருங்க சார், நல்லா பாருங்க சார். நான் இருந்து என்ன சார் பிரயோஜனம்? நான் சாகுறேன் சார், நான் சாகுறேன் சார். நீ ஏன்டா சாகணும்? அந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா இவன் வருவானா? ஐயோ ஓடி வருவான், ஓடி வருவான் சார். அப்போ நான் சொல்றத செய். நைட்டு ஒரு 12 மணிக்கு மேல நீ அவ வீட்டுக்கு போ. நீ அவ கூட நெருங்கி இருக்கிற மாதிரி போட்டோ எடுத்து அவனுக்கு அனுப்பு. ஒன்னும் புரியாம அலறி அடிச்சுட்டு ஓடியும். அப்போ அவனை புடி, வெட்டு, என்ன வேணா பண்ணு, உன் பக்கத்துல நான் நிற்பேன்.